ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமாக கார சட்னி எப்படி அரைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 4லேருந்து ஒரு 5 வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி கம்மியாக தான் போடணும். 2 தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, தோல் உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10லேருந்து 12 குண்டு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் நசுக்கி எடுத்துக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். அடுத்தது உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன் வறுவலாக வறுந்து வரணும். இப்போ மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். சிறிதளவு உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. எல்லாமே ஒரு சேர நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி வதங்கி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, மிளகாயை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வதக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிறிதளவு தண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. சிறிதளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஹீட்லேயே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடிங்க. கார சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான சுவையான கார சட்னி ரெடிங்க. நீங்கள் இட்லி, தோசைக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.